ஹாய் மக்களே, ஒரு சூப்பரான ஒரு மஞ்சப்பாறை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாறை மீனில் குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. இது வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். நான் எப்படி இந்த மீனை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறான்றது இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க தெரியும். இந்த மாதிரி நீங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். துண்டு போட்டு குழம்பு வைக்கிறோம்னாலே நம்ம துண்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கிறதா இருந்தால் முழுசாக கூட அப்படியே நம்ம நடுவில் ஒரு கீழே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அதுலேயும் இஷ்டம் இல்லைனாக்கா நம்ம வாலும் நடுக்கண்டத்தையும் போட்டு வறுத்துட்டு தலையை போட்டு கூட குழம்பு வச்சுக்கலாம். எல்லாம் அப்படியே எல்லாருமே துண்டு போட்டு கூட குழம்பு வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் பண்ணாங்க. அது கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு தூள் போட்டு நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கிட்டு 2 முருங்கைக்காவை அதில் அரிஞ்சு போட்டுக்கலாம். புளி நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கிட்டு அதுலேயும் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு கொட்டிக்கலாம். குழம்பு என்னமோ எல்லாமே கூட்டுறது ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அந்த மீனும் அந்த முருங்கைக்காவும் சேரும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சட்டியில் நம்ம எண்ணெய் விட்டு வீட்டில் போட்ட வடகத்தை தாளிச்சிக்கலாம். தாளித்து கொதித்து வரும்போது நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு திருப்பி ஒரு கொதிக்கும் போது திறந்து வச்சுட்டு திறந்தே கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் சுண்ட வைக்கலாம். மீன் சுண்ட வச்சுட்டு திருப்பியும் ஒரு தட்டு போட்டு மூடி அது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதித்து வரும்போது திருப்பி நம்ம அதை திறந்து குழம்ப நல்லா சுண்ட வச்சு நம்ம இறக்கிக்கலாம். குழம்புல இந்த கரண்டியில் ஒட்டுற பதம் வந்தாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அது அப்படியே குறுக்கால ஒரு கரண்டியை போட்டு அந்த சட்டிக்கு மேலே இந்த குழம்பு அப்படியே பாதியாக நம்ம திறந்தும் மூடியுமா வச்சிங்கனாக்கா அதில் இருக்கிற வேர்வை அந்த தண்ணியெலாம் அப்படியே இறங்கி நல்லா குழம்பு சூப்பராக இந்த மாதிரி சுண்டி வரும். நீங்கள் எடுத்து பரிமாறி சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் குழம்பு.